வியூவர்ஸ், இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் ஃபார் சர்க்யூட் பிரேக்கர். இப்போ சர்க்யூட் பிரேக்கரை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கான அந்த கால அளவு எவ்வளோ, எந்தெந்த காலத்தில் அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பீரியட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். இப்போ பீரியட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷனில் எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை அதை நம்ம கவனிக்கணும், அதை செக் பண்ணணும் அப்படிங்கிறதான் இங்கே சொல்கிறோம். இப்போ நார்மல் கண்டிஷனில் 6 மாதத்துக்கோ இல்லை 1 வருஷத்துக்குள்ளேயோ எப்போதாவது ஒரு நாள், 6 மாதம் இருக்கலாம் இல்லை 1 வருஷம் இருக்கலாம், அதுக்கிடையில் எப்போ வேணாலும் அந்த சர்க்யூட் பிரேக்கரை அது இது வரைக்கும் அது ஆப்ரேட்டே ஆகலை அப்படின்னா அதை ஆப்ரேட் பண்ணி, அதாவது ஃபால்ட் இருந்தால் ஆப்ரேட் ஆகிருக்கும். ஃபால்ட்டே இல்லாமல் இருக்கும்போது அதை 6 மாதமோ இல்லை 1 வருஷத்துக்குள்ளேயோ அதை மேனுவலாக ஆப்ரேட் பண்ணி பார்த்துருக்கணும். அதே சமயம் அடிக்கடி ஆப்ரேட் ஆகக்கூடிய பிரேக்கராக இருந்ததுன்னா மாதத்துக்கு ஒரு தடவை அதை மேனுஃபேக்சரிங் பண்ண அந்த தயாரிப்பாளர் இருப்பாங்க, அவங்க சொல்லியிருக்க அந்த சிபாரிசு படி அவங்க எப்படி அதை பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த மேனுவலை நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை மாதத்துக்கு ஒரு முறை அதை ஆப்ரேட் பண்ணி பார்த்துருக்கணும். அதே சமயம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த தயாரிப்பாளர், அந்த மேனுஃபேக்சர் குறிப்பிட்டுள்ள அந்த பிரேக்கரை கண்டிப்பாக ஓவர்ஹால், அதாவது ஃபுல்லாக புதுப்பிக்கணும். இல்லை அது டேமேஜ் ஆகிருந்தது 3 வருஷத்துக்குள்ளே அப்படின்னா அதை மாற்றிடுறது ரொம்ப நல்லது. ஒன்று புதுப்பிக்கலாம், இல்லை மாற்றிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது தான் அந்த சுவிட்ச் கியர், அந்த பிரேக்கரோட மெயின்டெனன்ஸ், அந்த இன்ஸ்டாலேஷன், அதான் இங்கே இந்த வீடியோவில் இந்த ஃபோட்டோவில் காட்டியிருக்கிறோம். இப்போ நம்ம அந்த பீரியாடிக் இன்ஸ்பெக்ஷன் நடக்கும்போது எதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணணும் அதுதான் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு ஆயில் பிரேக்கராக இருந்ததுன்னா அந்த ஆயிலோட லெவலையும் அதோட கண்டிஷனையும் நம்ம செக் பண்ணணும். அந்த ஆயிலோட தரம், அதே சமயம் அதனுடைய லெவல் எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்கணும். அடுத்தது அதோட கான்டாக்டுகளை கண்டிப்பாக நம்ம செக் பண்ணணும். எதாவது டேமேஜ் ஆகிருக்கா, சரியாக க்ளோஸ் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் மெக்கானிசத்தை நம்ம செக் பண்ணணும். ஆப்ரேட்டிங் மெக்கானிசம் அப்படிங்கிறது அந்த ஸ்ப்ரிங்கு ப்ரெஷர் சரியாக இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இண்டிகேட்டிங் டிவைஸ். இப்போ இண்டிகேட்டிங் டிவைஸ் அப்படிங்கிறது என்ன, அதில் பயன்படுத்தியிருக்க அந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோ இல்லை ஒரு அமீட்டரோ வோல்ட்மீட்டரோ அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதையும் நம்ம சரியாக அதை ரீடிங் கார்டுதாங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். அடுத்தது ஆக்சிலரி டிவைஸ். அந்த அதில் பயன்படுத்தக்கூடிய துணை உபகரணங்கள் தான் அந்த ஆக்சிலரி டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்தது போல்ட்டு, நட்டு, அதுக்கப்புறம் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸு, இது எல்லாமே அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் சொல்லியிருக்க அளவுக்கு சரியாக இருக்குதா, போல்ட் நட்லாம் லூஸாக இருக்குதா. இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 5 ஓமுக்குள்ளே இருக்கணும். இப்போது அவங்க குறிப்பிட்ட அந்த பிரேக்கருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை சரியாக நம்ம மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். இப்போ அந்த சர்க்யூட் பிரேக்கர் ஃபால்ட் ஏற்பட்டதுக்கப்புறம் சர்க்யூட் பிரேக்கரை மறுபடியும் நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்பெக்ஷன்லாம் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஒரு பிரேக்கரில் ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆகிருக்கு, அது ஆப்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கும்போது திரும்ப அதை நம்ம பயன்படுத்தும் போது இந்த சொல்லியிருக்க இந்த 6 இந்த இன்ஸ்பெக்ஷனை பண்ணிவிட்டு தான் பிரேக்கரை ஆப்ரேஷனுக்கு நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன, ஆயில் சுத்தமாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அது ஒருவேளை அது ஆயில் பிரேக்கராக இருந்தால். இப்போ ஆர்க்கால கான்டாக்ட் சேதம் ஏற்பட்டிருக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அடுத்தது இன்சுலேஷனை சரி பார்க்கணும். இன்சுலேஷன் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத. அடுத்தது ஆர்க் கண்ட்ரோல் டிவைஸில் ஏதாவது சேதம் ஏற்பட்டிருக்குதான்றையும் பார்க்கணும். அடுத்தது ட்ரிப்பிங் சர்க்யூட், அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் மெக்கானிசம், இதெல்லாம் சரியான முறையில் இருக்குதாங்கிறதையும் பார்த்துக்கணும். ஏன்னா அடுத்த முறை ட்ரிப் ஆகிறதுக்கும் அந்த ஆப்ரேட்டிங் மெக்கானிசம் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் ஆகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். அடுத்து டேங்க் உள்ள எந்த டூலும் இல்லை, அதே மாதிரி நட்டு போல்ட் எதுவும் உள்ளே இல்லை, நம்ம கைட்டு போடும்போது தவறுதலாக ஏதாவது அந்த டேங்க்குள்ளே இருக்கலாம், அதையும் செக் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரேக்கரை நம்ம ஆப்ரேஷனுக்கு கொடுத்துடலாம். அதை லைவில் நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இது மூலயமா நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே வியூவர்ஸ், இந்த இன்ஸ்பெக்ஷன், அதாவது மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் பிரேக்கருக்கான மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் பார்த்தோம்.
இது புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.